நம்ம நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காதா? அந்த மாதிரியான டே தான் இன்னைக்கு. ஏன்னா இட்ஸ் Thursday அண்ட் நாளைக்கு வந்து வரலட்சுமி நோம்பு. சரி, ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாத்தையும் பால்கனியில் வச்சுட்டு வீடை சுத்தமாக வைக்கலாம் தான் டேயை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்குள்ள அது திருநாளாக திருத்திக்குட்டியே சமத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு தூங்கிட்டாங்க. அண்ட் தக்ஷனுக்கு எக்ஸாம் இருந்தனால கிளம்பிட்டான். அவனை ட்ராப் பண்ணுறதுக்காக பிரதீப்பும் போயிட்டாங்க. ஸோ வீட்டில் யாருமே இல்லை, பக்காவே லெவலே முடிச்சதுலாம் நினைச்சது. எனக்கு ஒரு திருப்பம் என்னன்னா, மெயின்டெனன்ஸ்லேருந்து ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த டே அன்னைக்கு வந்து நாங்கள் பால்கனியை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு பொருளுமே வைக்காம நீட்டாக எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நான் அதை அன்னைக்கு பார்க்கல, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஹாலில் இருக்கிற அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து பால்கனியில் வச்சுட்டு ஹாலை க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு பால்கனியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஹாலில் வச்சுட்டு பால்கனி க்ளீன் பண்ண வேண்டியதா போச்சு. பார்த்தா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பால்கனியும் க்ளீனாக இருக்கும். ஐயோ, நம்ம தான் லேட்டு போலன்னு அவசரமாக வேற பண்ணி ஒரு லைட்டை வேற அறுத்துட்டேன். இல்லை இது வேறையான்னு சொல்லிட்டு இருக்கிற லைட்டை மட்டும் சேவ் பண்ணி பத்திரமா எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஆனால் வந்து பார்த்த பிறகு பார்த்தா இவ்வளோ பெரிய பால்கனியாக நம்மளுதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. நம்ம தான் நிறைய திங்ஸை போட்டு இடத்த அடைச்சிட்டோம் போல. பால்கனி விசாலமாக இருந்தது. சரி, பால்கனிக்கு ஒரு பெருக்கல்ல போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா நான் க்ளீனாக வைக்க வேண்டிய ஹால் இவ்வளோ கலீஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இடம் கன்ஜஸ்டட் ஆகிட்டு. சரி, இப்போதைக்கு நான் நினைச்ச மாதிரி ஹால் மட்டும் க்ளீன் ஆக போகிறது இல்லை. ஸோ அவங்களாம் பெயிண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.